இயேசுநாதா வாரும் இயேசுநாதா எந்தன் இதயம் தேடிடும் அன்பே நீ வாரும் இயேசுநாதா வாரும் இறைவனே வாரும் இறைவனே எந்தன் இதயம் தேடிடும் அன்பே நீ வாரும் இறைவனே வாரும் இறையாவியே வாரும் இறையாவியே எந்தன் இதயம் தேடிடும் அன்பே நீ வாரும் இறையாவியே. ஆண்டவரை எனது உள்ளம் போற்றி பெருமையடையுதே. ஆண்டவரை எனது உள்ளம் போற்றி பெருமையடையுதே. என் உள்ளம் ஆண்டவரை போற்றி பாடுகின்றது. என் மீட்பராம் கடவுளை நினைத்து எனது மனம் களி கூர்கின்றது. ஏனெனில் தாழ்நிலையில் நின்ற அடிமை என்னை கண்ணோக்கினார். எல்லா தலைமுறையினரும் இனி என்னை பேறு பெற்றவர் என போற்றுமே. ஆண்டவரை எனது உள்ளம் போற்றி பெருமையடையுதே. ஆண்டவரை எனது உள்ளம் போற்றி பெருமையடையுதே. தூயவராம் கடவுள் எனக்கு அரும்பெரும் செயல்கள் செய்துள்ளார். அவருக்கு அஞ்சுவோருக்கு தலைமுறை தோறும் இரக்கம் பொழிந்துள்ளார். ஆண்டவர் தம் தோள் வலிமையை காட்டியுள்ளார். உள்ளத்தில் செருக்குடன் சிந்திப்போரை சிதறடிக்கிறார். ஆண்டவரை எனது உள்ளம் போற்றி பெருமையடையுதே. ஆண்டவரை எனது உள்ளம் போற்றி பெருமையடையுதே. வலியோரை அரியணை நின்று தூக்கி எறிந்துள்ளார். தாழ்நிலையில் இருப்போரை உயர்த்தி மகிழ்கின்றார். பசித்தோரை நலன்களால் நிரப்பி வலிமைப்படுத்துகின்றார். செல்வரை வெறுங்கையராய் அனுப்பிவிடுகின்றார்.
எனது உள்ளம் போற்றி பெருமை அடையுதே. ஆண்டவரை எனது உள்ளம் போற்றி பெருமை அடையுதே. நம் முன்னோர்க்கு உரைத்தபடி தந்தையாம் ஆபிரகாமையும் அவர்தம் வழிமரபினரையும் என்றென்றும் பேரிரக்கத்தார் தம் நினைவில் கொண்டு வல்லமையுடன் வழி நடத்துகின்றார். தம் ஊழியராம் இஸ்ராயேலுக்கு துணையாயிருக்கின்றார். ஆண்டவரை எனது உள்ளம் போற்றி பெருமை அடையுதே. ஆண்டவரை எனது உள்ளம் போற்றி பெருமை அடையுதே. மத்தேயு எழுதிய நற்செய்தி அலகு 11 இறைச்சொற்றொடர்கள் 20 முதல் 24 வரையிலானவைகள். அக்காலத்தில் இயேசு வல்லச் செயல்கள் பல நிகழ்த்திய நகரங்கள் மனம் மாறவில்லை. எனவே அவர் அவற்றை கண்டிக்க தொடங்கினார். கொராசின் நகரே, ஐயோ உனக்கு கேடு! பெத்சாய்தா நகரே, ஐயோ உனக்கு கேடு! ஏனெனில் உங்களிடையே செய்யப்பட்ட வல்லச் செயல்கள் தீர் சீதோன் நகரங்களில் செய்யப்பட்டிருந்தால் அங்குள்ள மக்கள் முன்பே சாக்கு உடை உடுத்தி சாம்பல் பூசி மனம் மாறியிருப்பர். தீர்ப்பு நாளில் தீருக்கும் சீதோனுக்கும் கிடைக்கும் தண்டனை விட உங்களுக்கு கிடைக்கும் தண்டனை கடினமாகவே இருக்கும் என நான் உங்களுக்கு சொல்கிறேன். கப்பர்நாகுமே, நீ வானளாக உயர்த்தப்படுவாயோ இல்லை பாதாளம் வரை தாழ்த்தப்படுவாய். ஏனெனில் உன்னிடம் செய்யப்பட்ட வல்லச் செயல்கள் சோதோமில் செய்யப்பட்டிருந்தால் அது இன்று வரை நிலைத்திருக்குமே. தீர்ப்பு நாளில் சோதோமுக்கு கிடைக்கும் தண்டனை விட உனக்கு கிடைக்கும் தண்டனை கடினமாகவே இருக்கும் என நான் உங்களுக்கு சொல்கிறேன் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. கிறிஸ்து இயேசுவில் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளை, அகில உலக திருச்சபை இன்று கார்மேல் மலை புனித கன்னிமரியின் திருவிழாவை கொண்டாடுகிறது. அந்த கன்னிமரியாவின் நாமம் கொண்டு பணி செய்கின்ற அத்தனை அருள் சகோதரிகளுக்கும் அருள் சகோதரர்களுக்கும் அருள் தந்தையர்களுக்கும் மக்களுக்கும் சகோதர சகோதரிகளுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களையும் ஜெபங்களையும் பாதுகாப்புக்கான ஜெபங்களையும் உரித்தாக்கிக் கொள்கிறேன். அன்னை மரியாவின் கரம் பற்றி நடந்திடவும் அவளின் வழித்துணையை நாடவும் தொடர்ந்து மன்றாட இதோடு உறுதியளிக்கிறேன். கார்மல் அன்னையின் பாதுகாப்பும் பரிந்துரையும் உங்களுக்கு என்றும் கிடைக்கப்பெறுவதாக. அன்னை மரியாள் என்ற கட்டிடத்தை கட்டியது கடவுள். அவர் ஒரு கட்டிடக் கலைஞர். அன்னை மரியாளின் கனவுகள், எதிர்காலம், தேவைகள், சாதனைகள் என அனைத்தையும் கட்டியது கடவுளேதான். அதற்கான முழு பொறுப்பையும் அன்னை மரியாள் கடவுளிடத்திலே கொடுத்து விட்டார்கள். அதைத்தான் லூக்கு 1:38 நான் ஆண்டவரின் அடிமை, உமது விருப்பப்படி எனக்கு நிகழட்டும் என்கிறார். அன்னை மரியாள், ஆண்டவரே, நான் உம்மிடம் என்னை தந்துவிட்டேன், நீர் என் உடலாகிய கட்டிடத்தை கட்டும் என்கிறார். அவர் கொடுத்ததால் கடவுள் மிகவும் எழில்மிக்கதாய் கட்டினார். எல்லோரும் போற்றுகிற வண்ணமாக அந்த கட்டிடம் கட்டப்பட்டது. நம்முடைய வாழ்வில் ஏன் முன்னேற்றமில்லை? காரணம், நாம் நம் உடலாகிய கட்டிடத்தை கடவுளின் பொறுப்பில் ஒப்படைக்கவில்லை. நம் வாழ்க்கையின் பொறுப்பை கடவுளிடத்திலே முழுமையாக கொடுக்கவில்லை. மாறாக நாமே எடுத்து விடுகிறோம். நமக்கு நாமே முடிவு கட்டுக் கொடுக்கிறோம். முடிவிலே முட்டி மோதி கீழே விழுகிறோம். நாம் நம் வாழ்க்கையின் பொறுப்பை எடுத்ததால் சம்பாதித்தது என்ன? மன அழுத்தம், அமைதியின்மை, நிம்மதியின்மை, நிறைவின்மை, வெறுமை, தனிமை, பகைமை, இது போன்றவைகளை. நமது கட்டிடத்தை கட்டி முடிக்க கடவுளுக்கு அனுமதி கொடுத்து பார்ப்போம். பின் என்ன நடக்கிறது என்று கூட நாம் எண்ணிக்கொண்டே இருக்கலாம். கார்மல் அன்னை அனைத்தையும் ஆண்டவரிடமிருந்து அனுபவித்தார்கள். காரணம், அவர் கடவுளிடத்திலே அனைத்து ஒப்படைத்து விட்டார். நம்மை அன்போடு அழைக்கிறார்கள். நாமும் கடவுளிடத்திலே எல்லோத்தையும் இறக்கி வைப்போம்.
அவருடைய பாதுகாப்பும் பராமரிப்பும் தான் நம்மை முழுமையான மனிதர்களாக மாற்றும் என்பது கார்மல் அன்னை நமக்கு சொல்லித்தருகிற உத்தரியம் சொல்லித்தருகிற ஒரு பாடம். நாமும் ஒரு உத்தரியமாக நம்முடைய வாழ்க்கையிலே திகழ வேண்டும். அந்த உத்தரியம் எப்படி பாதுகாப்பை தருகிறதோ அதுபோல பிறருக்கு பாதுகாப்பை கொடுக்கக்கூடிய மனிதர்களாக நாம் திகழ வேண்டும். முகமதியர்களின் படையெடுப்புக்கு பின்னால் இங்கிலாந்திலே குடிபெயர்ந்த கார்மெல் சபை துறவிகளின் தலைவராக பொறுப்பேற்றவர் சைமன் ஸ்டோக் என்பவர். இவர் சபை தலைவராக பொறுப்பேற்ற பிறகு இதுதான் வரலாறு சொல்லப்படுகிறது. பிறகு நிறைய பிரச்சனைகளை சந்திக்க வேண்டியதாயிற்றாம். அப்படிப்பட்ட தருணத்திலே தான் ஜூலை 16ஆம் நாள் சைமன் ஸ்டோக் 1251ஆம் ஆண்டு மரியன்னைக்கு முன்பாக வேண்டிக் கொண்டிருந்தாராம். அப்போது மரியன்னை அவருக்கு காட்சி கொடுத்து அவரை தேற்றினார். அது மட்டுமல்லாமல் கருநிறத்தில் இருந்த உத்திரியத்தையும் கொடுத்து இதை அணிந்து கொள்வோரை இடரிடமிருந்தும் நரக தண்டனிலிருந்து காப்பாற்றி அமைதி தருவேன் என்று சொல்லிவிட்டு மறைந்து போனாராம். அதன் பிறகு சைமன் ஸ்டோக் என்ற அந்த கார்மெல் சபை துறவி உத்தரியம் அறிந்து கொள்கிற வழக்கத்தை சபை துறவிகளிடத்திலே கொண்டு வந்தாராம். அது இன்றைக்கும் இருக்கத்தான் செய்கிறது. பொதுமக்களும் அதை அணிந்து கொள்கிறார்கள், பணியாளர்களும் அணிந்து கொள்கிறார்கள், அருள் சகோதரிகளும் அணிந்து கொள்கிறார்கள். கற்றுத்தருகிற பாடம் இதுதான். நாமும் இந்த அன்னையின் பாதுகாப்பையும் அன்னையின் வழிநடத்துதலையும் இந்த உத்தரியம் மூலம் பெறுவது போன்று நாமும் பிறருக்கு பாதுகாப்பாகவும் வழிநடத்துகின்ற வழிகாட்டிகளாகவும் இருக்க வேண்டும் என்பதுதான். மரியன்னை கிறிஸ்தவ வாழ்விற்கு முன்மாதிரி. அவள் தாழ்ச்சிக்கு பிறரன்புக்கு கீழ்ப்படிதலுக்கு எடுத்துக்காட்டாக விளங்குகின்றார். ஆகவே நம் அன்னையை போன்று தாழ்ச்சியில் பிறரன்பில் கீழ்ப்படிதலில் வளரும்போது அன்னையின் அன்பு பிள்ளைகளாகின்றோம். அதே நேரத்தில் அவளது பாதுகாவலை பெறுகின்ற மக்களாக மாறுவோம். ஆமென். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உம்முடைய பாதுகாப்பை பெறுகின்ற நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அதே வேளையிலே இந்த உலகத்தில் நடக்கக்கூடிய தீமைக்கு விடையாகவும் கடவுளின் துயருக்கு பதில் கொடுக்கின்ற மனிதர்களாகவும் நாங்கள் வாழவும் எங்களை முழுவதும் உம்முடைய பாதுகாப்பிலே அர்ப்பணித்துக் கொள்ள எங்களுக்கு திடனை தாரும் ஆண்டவரே. ஆமேன். இயேசுவின் தாய் மரியே, எங்களின் தாயும் நீயே. இயேசுவின் தாய் மரியே, எங்களின் தாயும் நீயே. உடல் உள நலமிழந்து உயிர் வரம் நாடி வந்து மகன் இயேசுவிடம் உரிமையாய் வேண்டும் அம்மா. இயேசுவின் தாய் மரியே, எங்களின் தாயும் நீயே. தினம் மனக்கவலைகளா தீந்தயம் இதயமுடன் திருமுகம் நோக்கி வந்து திருவருள் வேண்டும் அம்மா. இயேசுவின் தாய் மரியே, எங்களின் தாயும் நீயே. இயேசுவின் தாய் மரியே,
அடையாளத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போம். பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக. புதிய நியம முறைகள் வருக. புலன்களாலே மனிதன் இதனை அறிய இயலா. குறைகள் நீக்க நம்பிக்கையின் உதவி பெறுக. தந்தை அவர்க்கும் மகன் அவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியாக்கும். மீட்பின் பெருமை மாட்சிமையோடு வலிமை வாழ்த்து யாவுமாக. இருவரிடமாய் வருகின்றவராம் தூய ஆவியானவர்க்கும் அளவில்லாத சமப்புகழ்ச்சி என்றுமே உண்டாகுக. ஆமென். வானின்று அவர்களுக்கு அப்பமளித்தீரே, இனிமையெல்லாம் தன்னகத்தில் கொண்ட அப்பம் இதுவே. மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய அருளடையாளத்திலே உம்முடைய பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றீ. உம் திருவுடல் திருரத்தமாகியவற்றின் தூய மறைபொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பயனை இடைவிடாமல் துய்த்து உணர்ந்து மகிழ அருள்வீராக. தந்தையாகிய இறைவனோடும் தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்த உம்மை மன்றாடுகிறோம். அருள் நிறைந்த மாமரியே, இரக்கத்தின் மாதிரியே, அபயம் நீ என்று ஓடிவர அடைக்கலமானவரே, உம் வாழ்வில் ஒளிர்ந்த உயர் பண்பை நினைந்தோ உயிர் வாழும் காலம் அதை சுமந்தே வாழ்வோம். அருள் நிறைந்த மாமரியே, இரக்கத்தின் மாதிரியே, அபயம் நீ என்று ஓடிவர
அடைக்கலமானவரே. இறை செய்தி கேட்டு இக மீட்பு காண நிறைவாக உம்மை ஈந்த நிர்வாழ்க. இறை செய்தி கேட்டு இக மீட்பு காண நிறைவாக உம்மை ஈந்த நிர்வாழ்க. உம்மாகட்டும் என்ற அகத்தாட்சி சொல்லால் ஆகட்டும் என்ற அகத்தாட்சி சொல்லால் ஆண்டவர் திருவுளம் ஆளச் செய்வீர். அம்மாவும் வாழ்வில் ஒளிர்ந்த உயர் பண்பை நினைந்தோ உயிர் வாழும் காலம் அதை சுமந்தே வாழ்வோம். அருள் நிறைந்த மாமரியே, இரக்கத்தின் மாதிரியே, அபயம் நீ என்று ஓடிவர அடைக்கலமானவரே. வாழ்க வாழ்க மரியே வாழ்க, வாழ்க வாழ்க இரக்கத்தின் தாயே. இறையாட்சி வேதம் இரக்கத்தின் நாதம், இதை வாழ்ந்த இயேசுவை ஈந்த நிர்வாழ்க. இறையாட்சி வேதம் இரக்கத்தின் நாதம், இதை வாழ்ந்த இயேசுவை ஈந்த நிர்வாழ்க. மாசில்லா மனதை நேசிக்கும் நாங்கள், மாசில்லா மனதை நேசிக்கும் நாங்கள், மனிதத்துள் புனிதம் காணச் செய்வீர். அம்மாவும் வாழ்வில் ஒளிர்ந்த உயர் பண்பை நினைந்தோம் உயிர் வாழும் காலம் அதை சுமந்தே வாழ்வோம். அருள் நிறைந்த மாமரியே, இரக்கத்தின் மாதிரியே, அபயம் நீ என்று ஓடிவர அடைக்கலமானவரே. வாழ்க வாழ்க மரியே வாழ்க, வாழ்க வாழ்க இரக்கத்தின் தாயே. 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 நிலையான புகழுக்குரிய தூய இறை நன்மைக்கு எல்லா காலம் தொழுகையும் புகழும் போற்றியும் ஆட்சிமையும் உண்டாக கடவது. போற்றியும் ஆட்சிமையும் உண்டாக கடவது. தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென்.